ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பழுத்தூர் பாபா டேபிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி அந்த கந்த சஷ்டி விரதம் 2வது பகுதியை சொல்ல போகிறேன். நேற்று நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு விரதில் நீங்கள் இந்த விரத முறை என்பதை எப்படி கடைபிடிக்கணும், வீட்டு பூஜை என்பது என்ன, விரத நாட்கள் நாம் இருந்து முருகனுக்காக நம்ம விரதம் இருந்து அதனால் ஏற்படுகின்ற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் விரதம் இல்லாதவங்க கூட விரதம் இருப்பதற்கு இது ஒரு வழிவகை செய்யும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ விரத முறை அப்படின்னு தான் நீங்கள் முதல்ல பார்க்கணும். முருக பக்தர்கள் எல்லாருமே 6 நாட்கள் அல்லது 7 நாட்கள் முழு விரதத்தை கடைபிடிப்பார்கள். கூடுமானவரை 180 பங்கு பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அறுவடை வீட்டுக்கும் போய் தங்கிடுவாங்க. அந்த 6 நாட்களும் அங்கே போய் தங்கிடுவாங்க. மற்றவங்க முடியாதவங்க வீட்டில் இருந்து அந்த 6 நாட்களும் விரதம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த 6 நாட்கள் அல்லது அந்த 7 நாட்கள் முழு விரதம் கடைபிடிப்பவர்கள் முதல் நாள் 1 மிளகு தண்ணீர், 2ஆம் நாள் 2 மிளகு தண்ணீர் அப்படின்னு சொல்லி 7 நாட்களும் தொடர்ந்து கடும் விரதம் கடைபிடிப்பார்கள். இந்த விரதம் இருக்கிறதுனால அவங்களுடைய சிந்தனைகள் முழுவதுமே இறைவனோடு ஒன்று சேர்ந்து தான் இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 6 நாட்கள் விரதம் இருப்பாங்க. அந்த 6 நாட்களும் முதல்ல சொன்ன மாதிரியே தான். ஒரு நாள் 1 மிளகு தண்ணீர், 2ஆவது நாள் 2 மிளகு தண்ணீர் அப்படின்னு சொல்லி 6 நாட்கள் விரதம் இருந்து 6ஆவது நாள் சூரசம்ஹாரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூரசம்ஹாரம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கோயில்களில் சூரசம்ஹாரம் நடந்ததெல்லாம் நல்ல கண்குள்ள காட்சியாக பார்த்துட்டு போய் தண்ணியில் நீராடி விட்டு மறுபடியும் கோயிலுக்கு அங்கு தருகின்ற பாலை அருந்தி தன் விரதத்தை கைவிடுவார்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் என்ன பார்த்தீங்கன்னா அந்த 6 நாட்களும் அவங்க துளசி தீர்த்தம், பழம், பால், அது நேரத்தில் இளநீர், மோர் இந்த மாதிரி நீர் ஆகாரமாக எடுத்துப்பாங்க. ஏன்னா தண்ணி நிறைய வேணும் உடம்புக்கு. தண்ணி குடிக்கிறதுனால விரதங்கள் எப்பவுமே கைவிடப்படாது. அதனால தண்ணி நிறைய எடுத்துக்கணும். அதனால இந்த நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கிட்டு பழங்களும் நீர் ஆகாரமாக தான், அதனால அந்த பழமும் எடுத்துப்பாங்க அவங்க. அந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த 6 நாள் சஷ்டி விரதத்துக்கும் சிற்றுண்டி ஒரு வேளை மட்டும் டிஃபன் சாப்பிட்டு அவங்க விரதம் கடைபிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. மற்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 6ஆவது நாள் சஷ்டி விரதம்னு ஒன்று வருது இல்லையா, கந்த சஷ்டி விரதம். அந்த 6ஆவது நாள் அந்த சூரசம்ஹாரம் நடக்கின்ற அந்த நாளில் முழுவதுமாக விரதம் இருந்து அந்த ஒரு நாள் மட்டும் முழுவதுமாக விரதம் இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுநாள் உணவுண்டு இறைவனை இறைவனோடு ஒன்று சேர்வார்கள், முருகப்பெருமானோடு ஒன்று சேர்வார்கள் என்று தான் சொன்னோம். அந்த ஒரு நாள் அவங்க விரதம் இருப்பாங்க. அந்த மாதிரி விரதமானது அவங்க விருப்பப்படி கடைபிடிக்கப்படும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சஷ்டி அன்னைக்கு காத்தாலிருந்து சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருந்து சாயங்காலம் சூரசம்ஹாரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலில் தருகின்ற பிரசாதத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க விரதத்தை கைப்படுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க விருப்பத்திற்கு தகுந்தபடி அவர்களுடைய உடல் நலம்னு ஒன்று இருக்கும். அந்த உடல் நலத்திற்கு தகுந்தபடி அவங்க விரதத்தை கடைபிடிப்பார்கள். இந்த விரதம் கடைபிடிப்பவர்கள் தொடர்ந்து இப்போ நம்ம தொடர்ந்து விரதம் இருக்கிறோம் 6 நாட்கள் சொல்கிறோம். இந்த 6 நாட்கள் விரதம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க புது பாய் இல்லை புது பெட்ஷீட் அதை விரித்து தான் தரையில் படுக்கணும். வேற பழைய பெட்ஷீட்டோ பழைய தலகாணியோ பழைய பாயோ எடுத்துகிட்டு போய் அதில் படுக்கக்கூடாது. அவங்க விரதம் இருக்கணும்னு நினச்சா புதுசாக தான் வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு போய் தான் விரித்து படுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மதியம் எக்காரணத்தை கொண்டும் தூங்குதல் கூடாது. வீண் பேச்சுக்கள், வம்புகள் இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் மன தூய்மையும் வேணும், உடல் தூய்மையும் வேணும். ரெண்டுமே கண்டிப்பாக அந்த 6 நாட்களும் இருக்கணும். மது அருந்துவதோ சிகரெட் பிடிப்பது போன்றவற்றையெல்லாம் அவங்க அன்னைக்கு தவிர்க்கணும். காலை மாலை 2 நேரமும் கோயிலுக்கு போகணும். அங்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விரதம் இருக்கிறவங்க ஒருவேளை விரதம் இருக்கிறவங்க அங்கு தருகின்ற பிரசாதங்களை சாப்பிடுவாங்க.
அதனால விருப்பம் இருந்தால் நீங்கள் சாப்பிடலாம், இல்லைன்னா முழு விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மத்தியானத்தில் சும்மா இருக்கிறமேன்றதுக்காக டிவி அதே நேரத்தில் பாட்டுகள்லாம் போட்டுட்டு விளையாடலாம் கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணனா கந்தசஷ்டி கவசம் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம். புக்குங்களை படிங்க, சாமி பாட்டுங்களை கேட்கலாம். கேட்குற பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா சாமி பாடல்களாக நீங்கள் கேட்கலாம். கதா காலட்சேபம் கேட்கலாம், இல்லை சொற்பொழிவுகள் நடக்கும் அதை கேட்கலாம், இல்லை நாட்டிய நாடகங்கள் இறைவனை பற்றி நடக்கும் அதெல்லாம் நீங்கள் போய் கோயிலில் போய் பார்க்கலாம். அதனால ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை 1008 முறை நீங்கள் வந்து உச்சரிக்கணும். அது ரொம்ப 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 நல்லது. இறைவனோடு ஒன்று சேர்ந்து 1008 முறை நம்ம இது பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பூக்கள் நிறைய பறிச்சுட்டு வந்து அந்த பூக்களை வந்து வச்சுட்டு படத்துக்கு முன்னாடி 108 முறை தினமும் என்ன பண்ணுவாங்கன்னா ஓம் முருகாய நம, ஓம் கந்தாய நம அப்படின்னு சொல்லி 108 முறை அதுக்கு அர்ச்சனை செய்வாங்க. அந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லாதவங்க சில பேர் என்ன பண்ணலாம் 108 முறை இல்லைன்னா 1008 முறை நீங்கள் வந்து ஒரு நோட் எடுத்துக்கிட்டு ஓம் கந்தாய நம, ஓம் முருகாய நம, உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி முருகனுடைய திருநாமங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து 108 முறை எழுதலாம். இறைவனின் பாடல்களோடு படிப்பது மட்டும் இல்லாமல் அதனோடு நம்ம ஒன்று சேரணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள், அதை வயசானவங்க இருப்பாங்க, நோய் நொடி இருக்கிறவங்க இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, பால் தருகின்ற தாய்மார்கள் இருப்பாங்க, வயசானவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த விரதத்திலிருந்து நம்ம வந்து தவிர்க்க வேண்டியவர்கள். அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க உடல் நலம் கருதி அவங்க விரதம் இருக்கலாம். அதனால இறைவனுடைய அருள் கிடைக்காதுன்றதுக்கு நிச்சயமா கிடைக்காது. முருகனுடைய அருள் கிடைக்காது நமக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பயப்படவே வேண்டாம். நோய் நொடி இருந்துட்டு வயதானவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதிலாக வேற யாராவது வீட்டில் வந்து அவங்களுக்காக நீங்கள் வந்து விரதத்தை கடைப்பிடிக்கலாம். அதே குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்காக விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பெற்றவங்களோ இல்லை மற்றவங்களோ யாராவது ஒருத்தர் அவங்களுக்காக நீங்கள் விரதம் இருந்து கடைபிடிச்சாலே போதுமானது. இதெல்லாம் இந்த விரத முறைக்கு முக்கியமானது. ஏன்னா அந்த விரத முறைகள்னு சொல்லும்போது ரொம்ப பயபக்தியோடு நம்ம என்ன பண்ணணும், அந்த விரதத்தை கடைபிடிக்கணும். சதா சர்வகாலமும் இறைவனுடைய ஒரு நாமத்தை தவிர வேறொன்று சிந்தனையும் நமக்கு அந்த 6 நாட்களும் இருக்கவே கூடாது. இறைவனோடு நம்ம ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதனால கூடுமான மௌன விரதம் இருந்தாலே போதுமானது. கண்ட பேச்சுகளை பேசி நம்ம என்ன பண்ணக்கூடாது, வம்பு வழக்குகள்லாம் இங்கே போய் ஈடுபடக்கூடாது. சதா சர்வகாலம் இறைவனை நினைத்து அவரோடு ஒன்று சேர்வதற்கான வழிகளை தான் நம்ம வந்து பார்க்கணும். அதனால பேசுவது தவிர்த்தாலே மௌன விரதம் இருந்தாலே ரொம்ப முக்கியமானது. இப்போ வீட்டு பூஜைன்னு பார்க்குறீங்க. இப்போ இந்த வீட்டு பூஜை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், வீட்டு பூஜை செய்கிறவங்க காத்தால எழுந்து குளிச்சுட்டு அந்த 6 நாட்களும் படங்களை வந்து நம்ம ஏற்கனவே தொடச்சி வச்சுருப்போம். அந்த படங்களை முதல் நாள் தொடச்சிட்டிங்கன்னா அதுக்கு வந்து சந்தன குங்குமம் எல்லாம் முதல் நாள் வச்சு வச்சுருங்க. அதேவே 6 நாளைக்கு போதுமானது. நீங்கள் டெய்லி குளிச்சுட்டு பூஜை பண்ணணும், அவ்வளோதான். அந்த படங்களெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த பூக்கள் பழைய பூக்களை எல்லாம் எடுத்துகிட்டு 6 நாட்களும் தொடர்ந்து என்ன பண்ணணும், வாசனை மலர்களால் இறைவனை அலங்காரம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறமா நமக்கு வந்து தேங்காய், பழம், பூ, வெத்தலைப்பாக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானது சாமிக்கு அந்த 6 நாட்களும். அதை மட்டும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணால் போதும். முடிஞ்சால் ஒரே ஒரு நைவேத்தியம், அது ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியமோ ஏதோ ஒன்று, சுண்டலோ அல்லது சக்கரை பொங்கலோ இல்லை பால் பாயசமோ ஏதோ ஒன்று பண்ணலாம். முடியல அப்படின்னாங்களா வேலைக்கு போனோம் அந்த 6 நாட்களில் எங்களால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் ஒரு டம்ளர் பால் எடுத்து அதில் கொஞ்சம் குங்குமப்பூவும் கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டு கொஞ்சம் சர்க்கரையை போட்டு சாமிக்கு பிரசாதமாக வச்சு நீங்கள் டெய்லி பூஜை பண்ணாலே போதுமானது. இப்போ விக்கிரகம் இருக்கும் எல்லார் வீட்லேயும், சில பேர் வீட்டில் தான் இருக்காது, மற்றவங்கெல்லாம் விக்கிரகம் வச்சுருப்பாங்க. முருகனுடைய விக்கிரகமோ அல்லது வேலோ வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு அபிஷேகம் டெய்லி பண்ணிட்டு வரணும். சஷ்டி அன்னைக்கு 5 அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணணும். பால், எண்ணெய், பன்னீர், தேன், தயிர், அது மாதிரி உங்களுக்கு 5 அபிஷேகம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 5 அபிஷேகம் பண்ணி முருகனுக்கு புதுசாக வஸ்திரங்கள்லாம் சாத்தி அதுக்கப்புறம் வாசனை மலர்களை எல்லாம் சூடி நெய்வேத்தியம் பண்ணி, என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பண்ணி வைக்கலாம். ஒரு காரமோ ஒரு இனிப்புனா ஒரு சுண்டலோ ஒரு பாயசமோ பண்ணி வைங்க, அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. அதை பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ண, பூஜை பண்ணிவிட்டு நீ அதை வந்து விரதம் இருக்கிறவங்க
எடுத்துக்க வேண்டாம். விரதம் இல்லாதவங்க மற்றவங்களுக்கு அதை நீங்கள் கொடுத்து என்ன பண்ணலாம், சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லது. பூஜை பண்ணிட்டு நீங்கள் அதை செய்யலாம். தூப தீப ஆராதனைகள் வந்து அன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தினமும் நீங்கள் அந்த 6-7 நாட்களும் நெய் விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், குரு கவசம், 108 போற்றிகள் போன்றவற்றையெல்லாம் படித்து முருகன் அருள் நமக்கு கிடைப்பதற்கு வழி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் 1008 லட்சார்ச்சனைகள்லாம் லட்சார்ச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் இல்லையா. நீங்கள் அந்த கோயில்களில் போய் காத்தால சாயங்காலம் 2 நேரம் முருகன் கோயிலில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த லட்சார்ச்சனைகளை நீங்கள் போய் கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு அதை காதால் அந்த ஸ்லோகங்களை அந்த இதை உச்சரிப்பை கேட்கும்போது நமக்கு வந்து அதுவே வெறும் பலனை தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அபிஷேகத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது எப்போவுமே எந்த கோயிலுக்குமே, இந்த முருகன் கோயிலுக்கு மட்டும் இல்லை, எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம பெற்றவங்க மாதிரி அவங்க நம்மளுடைய உண்மையான பெற்றவர்கள் தான் சொல்லணும் இறைவனை. அதுக்காக நம்ம போகும்போது ஒரு பெற்றவர்களை பார்க்க போகும்போது நம்ம ஏதாவது ஒன்று கொண்டு போவோம் இல்லையா. அதே மாதிரி இறைவனை பார்க்கும்போது ஒரு பழமோ அல்லது பூவோ ஏதோ ஒரு பிரசாதம் எடுத்துக்கொண்டு போய் சாமிகிட்ட வச்சுட்டு அவரை பார்த்து வணங்கிட்டு நம்மளுடைய குறைகளை அவர்கிட்ட சொல்லி அவர் அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு இறைவனோடு நம்ம வந்து ஒன்று சேரணும். அதுதான் முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் கோயில் அபிஷேகங்கள்லாம் பார்த்துட்டு அந்த 6 நாட்களும் நீங்கள் வந்து சூரசம்ஹாரத்தையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி இல்லை என்று தான் சொல்லணும். சரியா. அந்த சூரசம்ஹாரம் 6 நாட்கள் கடும் விரதம் இருப்பவர்கள் சூரசம்ஹாரத்தை பார்த்து முடிச்சிட்ட உடனே, இல்லை கோயிலில் சூரசம்ஹாரம் முடிச்சிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிவியில் காட்டிகிட்டே வருவாங்க. சூரசம்ஹாரம் முடிஞ்சிச்சு சாயங்கால நேரத்தில் ஏதோ ஒரு டைம் முடிஞ்சிடும். ஒரு சில கோயில்களில் வந்து மத்தியானம் ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் வச்சுருப்பாங்க. சில சாயங்காலம் ஆரம்பித்தா 6 மணி வரைக்கும் இருக்கும், சிலது 6 மணிக்கு மேலே ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒவ்வொரு கோயிலும் ஒரு நேரம் இருக்கும். நீங்கள் எந்த நேரத்தை உகந்ததாக இருக்கிறீங்களோ அந்த நேரத்தை முடிச்சதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு கோயிலில் போய் பாலை வாங்கி குடிச்சு அதுக்கப்புறம் உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கணும். அதுதான் ரொம்ப உத்தமமானது. இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் விரதத்தை முடிக்கக்கூடாது. அதை நல்லா நீங்கள் யோசித்து வச்சுக்கணும். 2வது வந்து இப்போ இந்த விரதத்தினால நமக்கு என்னெல்லாம் பலன்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ குழந்தை வரம் வேண்டி நினைக்கிற தம்பதிகள் இருப்பாங்க, ரொம்ப நாள் குழந்தை இல்லைன்னு. அவங்க என்ன பண்ணணும்னா தம்பதியர்களாக தான் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். மனைவி கடைபிடிச்சு கணவன் இல்லாமல் மனைவியை கடைபிடிப்பதை விட இருவரும் ஒன்று சேர்ந்து கடைபிடித்தால் கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ள அவங்க கையில் ஒரு குழந்தை இருப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக முருகன் அருளால் ஏற்படும். இப்போ சில பசங்க பார்த்தீங்கன்னா படிப்பில் பின்தங்கி இருப்பாங்க. அவங்க வந்து நல்ல மேன்மை அடையணும், ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண் பெறணும், அவங்களுடைய அறிவு நல்லபடியாக வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினச்சா குழந்தைங்களால விரதம் இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக பெற்றவர்கள் என்ன பண்ணணும், அந்த குழந்தைகளுக்காக விரதம் இருந்து அதை அனுஷ்டித்தால் குழந்தைகளுடைய படிப்பு வசதியானது என்ன பண்ணணும், பின்தங்கிய நிலையானது முன்னேற்றமான ஒரு பாதைக்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் மேன்மை அடைய வேண்டும். தொழில் மேன்மையே இல்லை, எங்களுக்கு எப்போ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் குடும்ப பிரச்சனைகள் நீங்கள் குடும்பத்தில் எப்போ பாரு பிரச்சனை, சண்டை, சச்சரவு. சில பேர் பார்த்தீங்கன்னா தம்பதிகள் வந்து பிரிஞ்சிருப்பாங்க. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர வேண்டும் என்றால் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒருத்தர் கணவனோ அல்லது மனைவி 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க, அப்போ போய் 2 ஒன்றா சேர்ந்து விரதம் இருக்க மாட்டேங்காங்க. அதனால் யார் பிரிஞ்சவங்கள யார் ஒன்று சேரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க அன்னைக்கு விரதம் இருந்து அதை கடைப்பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் ஒன்றாக சேர்த்து வைப்பார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வழக்கு இருக்கும். அந்த வழக்கு நம்ம பக்கம் சாதகமாக வர வேண்டும் என்று நினைத்தால் இந்த சஷ்டி விரதத்தை அவங்க கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும். சில பேருக்கு வந்து எல்லாமே இருக்கும், ஒரு வீடு இல்லை, வீடு மனை வாங்க வேணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் எங்கள் இடம் வந்து விற்கவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறது, கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்தை விற்க நினைப்பவர்கள், அதே நேரத்தில் எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், இவங்க எல்லாரும் அந்த முருகப்பெருமானுடைய விரதத்தை நிச்சயமாக கடைபிடித்து 6 நாட்கள் நெய் விளக்கேற்றி முருகப்பெருமானை நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு கேட்குற காரியங்கள்லாம் நல்லா நடக்கும். இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமானதுன்னா பில்லி, சூனியம், பேய், பிசாசு, ஏவல் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுக்காக போய் மந்திரவாதியை போய் பார்க்குறதெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நாளை நிச்சயமாக பயன்படுத்திக்கணும். ரொம்ப ரொம்ப உகந்த நாட்கள் அது, அந்த 6 நாட்களும். ஆனால் ஏன்னா அந்த பில்லி, பேய், பிசாசு பிடிச்சவங்கெல்லாம் வந்து விரதம் இருக்க முடியாது. அவங்க இருந்தாலும் பயன் இல்லை, அவங்களால முடியாது.
அதனால அவங்களுக்கு பதிலாக அவங்க நல்லாகணும்னு நினைக்கிற ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, பெற்றவங்க இருப்பாங்க, இல்லை சகோதர சகோதரிகள் இருப்பாங்க, இல்லை சுற்றத்தார் இருப்பாங்க, உறவினர்கள் யாரோ ஒருத்தர் அவங்களுக்காக வேண்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா விரதம் கடைபிடித்து, இந்த 6 நாட்களை விரதம் கடைபிடித்து கோயில்களில் கொண்டு போய் அந்த பேய் பிசாசு பிடிச்சிட்டாங்க இல்லையா, அவங்கள கொண்டு போய் அந்த குளத்து தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி அவங்க மூஞ்சியில் தெளித்து அவங்கள வந்து அந்த 6 நாட்களும் என்ன பண்ணணும், கோயிலில் ஒரு மூலையில் உட்கார வச்சு அவங்களுக்கு நீங்கள் அந்த பாட்டுகள்லாம் கோயிலில் பஜனைகள் பாட்டுகள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே லட்சாட்சணைகள்லாம் கேட்கும். அதெல்லாம் அவங்க கேட்கும்போது அந்த அவங்கள விட்டு இந்த கெட்ட ஜந்துக்கள்லாம் வெளியில் போகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி அவங்கள குளிச்சுட்டதுக்கு அப்புறம் யார் சொந்தக்காரர் இருக்காங்களோ அவங்க வந்து இவங்களுடைய துணியை எடுத்துக்கிட்டு, பாதிக்கப்பட்டவர்களுடைய துணியை எடுத்துக்கிட்டு 9 முறை கோயிலை வந்து என்ன பண்ணணும், விரதம் இருந்து வலம் வர வேண்டும். இவ்வாறு செய்து கொண்டு வந்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் சும்மா இருக்கிற நேரத்தில் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, 108 போற்றிகள் இதெல்லாம் சொல்லி நெய் தீபம் கண்டிப்பாக கோயிலில் காத்தாலையும் சாயங்காலமும் இந்த மாதிரி ஏவல் பில்லி சூனியம்லாம் இருக்காங்க பாரு, அந்த மாதிரி பேய் பிசாசு பிடிச்சவங்கெல்லாம் கண்டிப்பாக காத்தால சாயங்காலம் 2 நேரமும் கோயில்களில் நெய் தீபம் ஏற்றணும். ஏற்றி இறைவனோடு வழிபட்டு வந்தால் இந்த கஷ்ட ஜந்துக்கள் எல்லாம் உடனடியாக அவங்களை விட்டு நீங்குவதற்கு வழி ஏற்படும். சரி, இப்போ சொல்கிறேங்க அம்மா நான் போய் கோயிலில் போய் எப்படிமா போக முடியும் இந்த மாதிரி பசங்களை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள வீட்டில் யாராவது ஒருத்தர் பாதுகாப்பாக விட்டுட்டு நீங்கள் கோயிலில் போய் சுற்றிட்டு 9 முறை வலம் வந்து அதுக்கப்புறம் கோயில் தருகின்ற பிரசாதங்களை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு தெளிக்கலாம், அப்படி பண்ணலாம். இல்லை அதுவும் முடியாது, வீட்டுக்குள்ளே தான் நான் இருக்கணும், நான் ஒருத்தி தான் இருக்கேன் அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்லேயே ஒரு படமோ விக்கிரகமோ என்ன இருக்கோ அதை 9 முறை வலம் வாங்க. டெய்லி குளிச்சுட்டு வலம் வந்து நெய் விளக்கேற்றி உங்களால் என்ன முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை வச்சுட்டு அந்த தீர்த்தம் வச்சுருக்கீங்களே அதை 108 போற்றிகள் சொல்லி அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு நல்லா தெளிச்சதுக்கப்புறம் அந்த கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி அதெல்லாம் நீங்கள் உங்களால் என்னென்ன முடியுமோ இறைவனுக்கு பாட்டு பாட முடியுமோ அதெல்லாம் பாடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இது பண்ணுங்க. அப்புறம் வந்து 108 முறை வந்து இறைவனை பற்றி என்ன பண்ணணும், ஓம் முருகாய நமக, ஓம் கந்தாய நமக, ஓம் கதிர்வேலாய நமக அப்படின்னு சொல்லி உங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் 108 போற்றிகள் சொல்லுங்கள். இவ்வாறெல்லாம் கந்த சஷ்டி கவசம் படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த 6 நாள் 7 நாளும் விடவே விடாதீங்க, கந்த சஷ்டி கவசம் படிங்க. படித்து உங்கள் விரதத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பெரும் வியாதியானது நிச்சயமாக போகும். அந்த கெட்ட ஜந்துகள் எல்லாம் வீட்டை விட்டு ஒழிஞ்சு போயிடும். அதனால் சஷ்டியை மிஞ்சது எதுவுமே கிடையாது. பில்லி சூனியம் பேய் பிசாசுகள் எல்லாம் அந்த சஷ்டி கவசத்துக்கு முன்னாடி ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அந்த முருகனை நீங்கள் வழிபடும் போது, அந்த சஷ்டி நாளில் விரதம் இருந்து அவரை வழிபடும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட ஜந்துக்கள் எல்லாம் போய் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வழிவகைகளை இந்த கந்த சஷ்டி விரதமானது ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஹரஹர மகாதேவா. சம்போ மகாதேவா. ஓம் நம சிவாய. ஓம் சரவண பவாய நமக. சண்முகாய நமக. Subscribe to my channel and please press the bell icon for more videos.